இணைப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் திரு தியாகராஜன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தியாகராஜன். வணக்கம். இந்த பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக இரு நாடுகள் தரப்பிலும் தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்திய பிரதமர் பீகார்ல பேசின விஷயங்கள், அதே போல இன்றைய தினம் நடக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடுத்த கட்டமாக இந்தியா என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம்? இந்தியாவோட நடவடிக்கை கிறிஸ்டல் கிளியரா நேற்று பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரெசிஸ்டன்ஸ், அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கை பார்க்குறப்ப நம்மளுடைய இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை அவங்க சைனை அதை வித் ஹெல்ட் ஃபார் அபேண்டன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாகா பார்டரை நாங்கள் மூடுறோம், நாங்கள் அந்த ட்ரேடை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு நேற்றே சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் தன்னுடைய வர்த்தகத்தை இந்தியாவோடு நிறுத்தி கொள்றோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி தான் நம்ம சொல்லியாச்சு. நாங்கள் வர்த்தகத்தை நிறுத்துறோம், நாங்கள் வாகா பார்டரை நாங்கள் சீல் பண்ணுறோம், நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த நாங்களும் செய்கிறோம்னு அவங்க திருப்பி சொல்றதுல எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மாற்றமும் எதுவும் கிடையாது. அதே போன்று இந்திய அரசாங்கம் முதல்ல இந்த பாகிஸ்தானை முடக்குகின்றது. அவர்கள் பதறி நிலையில் இருக்கின்றார்கள். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றப்ப இந்து வாட்டர் ட்ரீட்டியை அவங்க 1960 சைன் பண்ணதை நிறுத்துவார்கள் அப்படின்னு கனவு கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா 80% ஆஃப் பாகிஸ்தானுடைய இரிகேஷன், அக்ரிகல்ச்சரல், அதாவது அவருடைய விவசாயம் இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கின்றது. அதையும் தவிர லாகூர், அதுக்கப்புறம் கராச்சி போன்ற முக்கியமான நகரங்களுக்கு தண்ணீர் சேவையும் இந்த நீர் மூலமாக தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த ஆறுகள் மூலமாக தான் கிடைக்கின்றது. ஆகையால் தண்ணீரற்ற நிலை ஏற்படும். அவங்களோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இது நம்பி இருக்கின்றன. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அதை தவிர பாகிஸ்தான் இந்தியாவிற்கு யார் துணை போகின்றார்களோ அவங்களுக்கு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவோம்னு சொல்றது ஒரு ஹாசியமான விஷயமாக இருக்கின்றது. அவருடைய பொருளாதாரம் மிகவும் கீழ்நிலையில் இருக்கும் பொழுது, மற்ற நாடுகளிடம் சென்று பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன மற்ற நாடுகளுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர முடியும்? இவர்களுடைய கோதுமையிலிருந்து, காய்கறியிலிருந்து, மிளகாயினுடைய வெத்தலிருந்து எல்லாமே இந்தியாவிலிருந்து அவர்களுக்கு செல்கின்றது. அவங்கள்ட்ட நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் வரது கிடையாது, எக்ஸப்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஆகையால் அவர்களுக்கு முடக்கப்பட்டு விட்டார்கள். ஆகையால் அவர் ஏதாவது ஒன்று இந்தியா எடுத்த ஆக்ஷனுக்கு எதிர் ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுக்கிறாங்க. ஆகையால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியா கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆயிடுச்சு, அது மாதிரி எதுவும் கிடையாது. அவர்கள் பயந்திருக்கின்றார்கள். ஹை அலர்ட் அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, முப்படைக்கும். ஆகையால் இது ஒரு பெரிய ஒரு இந்தியாவிற்கான மாற்றம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதிலடி. நம்ம அவங்களுக்கு ஆயுதத்தை உபயோகப்படுத்தாமலே ஒரு ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் கொண்டு இது இவ்வளவு பெரிய அடி கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த அடியை அவங்க தாங்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்தியாவுடைய பதிலடி நடவடிக்கைகள் மூலமாக பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். இணைப்பில் தகவல் அளித்தமைக்கு நன்றி திரு தியாகராஜன்.